Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. Commerce 12th standard பார்த்துட்ருக்கோம் chapter 15. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது இ-மார்க்கெட்டிங் வர்சஸ் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். இ-மார்க்கெட்டிங் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கு ஃபஸ்ட்டு வித்தியாசம் நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு இ-மார்க்கெட்டிங் தெரியும். மார்க்கெட்டிங் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு கன்சியூமருக்கு ரீச் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக்கலாக யூஸ் பண்ணுறது தான் இ-மார்க்கெட்டிங். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்னா நம்ம டேரெக்டாக போய் கடையில் போய் வாங்குறது, கடையில் போய் அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஓகே, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி எக்கனாமிக்கல் அண்ட் ஃபாஸ்டர் வே டு ப்ரமோட் த ப்ராடக்ட், ரைட்? ஸோ நம்ம இ-மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் வைக்கலாம், உங்கள் ப்ராடக்ட் இங்கே விற்கிறோம், இதுமாரி ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரமோட் பண்ண முடியும். அதே ட்ரெடிஷ்னல்னால் நம்ம வந்து நிறைய பேனர்ஸ் வைக்கணும், பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கணும், பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே சீக்கிரமாக பார்க்கலாம், வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம். நீங்கள் இன்டர்நெட்டில் நீங்கள் வந்து அந்த உங்களோட ப்ராடக்ட் எக்ஸிபிட் பண்ணாவே ஃபுல் ஓவரால் வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்க்கலாம் உங்கள் ப்ராடக்டை. இதில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ், வேர்ல்டு ஃபுல்லாக தெரியணுன்னாக்க டைம் கன்சியூமிங். ஸோ திஸ் இஸ் வாட் வெரி எக்ஸ்பென்சிவ். அது ரொம்ப ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ப்ராடக்ட்டை வந்து குளோபலைஸ்ட் ஆக. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மேன் பவர் வச்சுட்டு நம்மளோட ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இதில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக நிறைய மேன் பவர் தேவை, நிறையா லேபர்ஸ் தேவை. ஏன்னா உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஒருத்தவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, பேனர்ஸ் வைக்கிறதுக்கு, பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறதுக்கு, பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய தேவை. ஸோ மேன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. இது 24/7 விற்கலாம். எது இ-மார்க்கெட்டிங். அதே ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டை நாட் பாசிபிள். இப்போல்லாம் லாக்டவுன் நம்மளால் வாங்கவே முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பர்டிகுலர் சப்போஸ் லாக்டவுன் இல்லாட்டாலும் இந்த பர்டிகுலர் டைமில் தான் போக முடியும். நம்ம 9 o'clock ஷாப் ஓப்பன் பண்ணாங்கன்னா 9 to something 9 o'clock, 9 to 9 or 9 to 10 அதுக்குள்ளே தான் நம்ம போக முடியும். தவிர 11 o'clock 12 o'clock எல்லாம் நம்மளால் போய் ஷாப்பிங் பண்ண முடியாது. அதே இதில் பார்த்திங்கன்னா இ-மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா 24/7 நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் இ-மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் 5 marks. 3க்கு வரலாம், இல்லாட்டி 5க்கும் வரலாம். நெக்ஸ்ட்டு இ-டெய்லிங் நம்ம ப்ரொனவுன்சேஷனுக்கு தெரியுது. ரீட்டெயிலிங்னா என்ன? ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்க? ஹோல்சேலர் விற்பாங்க. ஹோல்சேலர் என்ன பண்ணுவாங்க? ரீட்டெய்லர் விற்பாங்க. ரீட்டெய்லர் என்ன பண்ணுவாங்க? கன்சியூமருக்கு விற்பாங்க. ஸோ அதான் டெய்லிங். எலக்ட்ரானிக் டெய்லிங் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் ரீட்டெய்லிங். இது என்னன்னாக்கா இவங்க என்ன பண்ணுவாங்க? மேனுஃபேக்சர்கிட்டேருந்து வந்து ஹோல்சேலர்கிட்டேருந்து வாங்கிட்டு இவங்க வந்து அவங்க வெப்சைட்ஸில் வைப்பாங்க, எக்ஸிபிட் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் இ-டெய்லிங். அண்ட் அல்டிமேட்டாக ஒரு கன்சியூமர் வாங்கிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷூ கம்பெனி, நான் வந்து ஒரு அமேசான் கம்பெனி இஸ் ஆல்சோ இ-டெய்லிங். ஸோ அமேசான் கம்பெனி அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பாட்டா கம்பெனிலேயும் ஷூ வாங்கிட்டு அவங்களோட வெப்சைட்டில் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. எக்ஸிபிட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? அப்போது நாங்கள் ஜூம் பண்ணி எல்லாம் நம்ம செக் பண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. டேரெக்டாக கன்சியூமர்ஸ் தான் வாங்குவாங்க. தட் இஸ் கால்ட் இ-டெய்லிங், ரைட்? ஸோ இதில் என்னன்னாக்கா மெயினாக கன்சியூமர்ஸ் வந்து அவங்க போய் கடையில் போய் பார்த்துட்டு வாங்குறதோட டேரெக்டாக ஆன்லைன்லேயே வாங்குவாங்க. தட் இஸ் கால்ட் இ-டெய்லிங். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதோட பெனிஃபிட்ஸ், அதோட ஹைலைட்ஸு, அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் ஆல் த அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எவ்வளோ பேர் வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் கன்சியூமர்ஸ் வந்து இது வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, அதர் மெத்தட்ஸ் லைக் கிரெடிட் கார்டு, ஜிபே, பேடிஎம், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம வாங்க முடியும். திஸ் இஸ் கால்ட் ஆஸ் இல்லாட்டி கேஷ் ஆன் டெலிவரி, இ-டெய்லிங் சொல்லுவாங்க. ஸோ இ-டெய்லிங் வந்து B2C, தட் இஸ் பிஸ்னஸ் டு கன்சியூமர், டேரெக்டாக கன்சியூமர்ஸ்க்கு விற்கிறது தான். இது வந்து ஆன்லைன் ரீட்டெய்லிங் கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது? அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், பேடிஎம், ஈபே, ஜபாங், மித்ரா. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் எடுத்துட்டாங்க. ஷாப் க்ளூஸ், பெப்பர் ஃப்ரை, ஹார்ன்ஸ் ஷாப், 18, ஜோவி, ஜொமேட்டோ, இன்ஃபிபீம், ஃபர்ஸ்ட் கிரை, இந்தியாஸ் டைம் ஷாப்பிங், இது மாதிரி நிறைய OLX, இது மாதிரி நிறைய இ-டெய்லிங் இருக்காங்க. இதுதான். நெக்ஸ்ட்டு க்ரீன் மார்க்கெட்டிங். க்ரீன் சொன்னாவே நம்மளுக்கு தெரியும், நம்மளோட என்வாயர்மெண்ட்டை வந்து
ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுதான் இது க்ரீன் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, யூஸ்ஃபுல் அவுட் ஆஃப் வேஸ்ட், ஒரு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு குட் திங் தே ஆர் ப்ரிப்பேரிங் அவுட் ஆஃப் வேஸ்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம குளோபல் வார்மிங்கு, நிறைய சாலிட் வேஸ்ட் எல்லாம் பண்ணுறோம், பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹார்ம்ஃபுல்லான நம்ம பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்மளோட வேர்ல்டு, நம்மளோட என்வாயர்மெண்ட் வந்து பொல்யூட் ஆகுது. ஸோ என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே இந்த க்ரீன் மார்க்கெட்டிங் கான்செப்ட் வந்திருக்கு. க்ரீன் மார்க்கெட்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா, என்விரான்மெண்டல் மார்க்கெட்டிங், எக்கலாஜிக்கல் மார்க்கெட்டிங், எக்கோ ஃப்ரெண்ட்லி மார்க்கெட்டிங் அண்ட் சஸ்டெயினபிள் மார்க்கெட்டிங். அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து இது மாதிரி இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடையில் போனாவே நம்மளுக்கு பிளாஸ்டிக் பேக்ஸ் விற்காது, நம்மளுக்கு வந்து அந்த கிளாத் பேக்ஸ் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போகலனாக்கா அவங்களே வந்து கொடுத்துறாங்க 10 ரூபாய்க்கு. நீங்கள் 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அந்த பேக்கை வாங்குவீங்க, கிளாத் பேக்கை. ஸோ கிளாத் பேக் என்வாயர்மெண்ட்க்கு குட்டு. ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் வில் கால் க்ரீன் மார்க்கெட்டிங். இதுதான். நெக்ஸ்ட் வி ஹேவ் சோஷியல் மார்க்கெட்டிங். சோஷியல் மார்க்கெட்டிங் சொசைட்டிக்கு நம்ம எப்படி வந்து லைக் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கணும், அவங்க பெட்டர்மெண்ட்காக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தேட்டருக்கு போனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னாக்கா, நிறைய ஒரு சோஷியலைஸ்டு ஒரு கான்செப்ட்ஸ் எடுத்து சொல்லுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், வேர் ஹெல்மெட், don't use mobiles while driving, smoking is injurious to health. இது மாதிரியெல்லாம் நிறையா ஒரு பப்ளிக் ஃபாலோ பண்ணுறதுக்காக சிலது வந்து அவங்க சோஷியல் சொசைட்டிக்கு பெட்டராக இருக்கிறது சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் சோஷியல் மார்க்கெட்டிங். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட்டிங், பிகாஸ் ஒரு சிட்டிசன், ஆஸ் அ சிட்டிசன் we need to follow this. So that is called a social marketing. நெக்ஸ்ட்டு சோஷியல் மார்க்கெட்டிங்ஸில் என்னென்ன இருக்கும்னாக்கா, ஆன்டி டொபாக்கோ, ஆன்டி ட்ரக், ஆன்டி பொல்யூஷன், ஆன்டி டவுரி, ரோட் சேஃப்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ், இதெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. இது என்னென்னா மெயினாக சோஷியல் ஈவில்ஸ், இதெல்லாம் சோஷியல் ஈவில்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு குட் குவாலிட்டியான லைஃப் கொடுக்கணும், ஒரு ஒரு கன்சியூமர்ஸ்க்கு ஒரு குட் லைஃப் கொடுக்கணும், ஒரு சிட்டிசன் குட் லைஃப் வரணும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட். இதுதான் சேவ் வாட்டர், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், இதுதான். நெக்ஸ்ட் வி ஹேவ் ரூரல் மார்க்கெட்டிங். ரூரல் சொன்னவே நம்மளுக்கு தெரியும், ஊரில் இருக்கிறது மார்க்கெட்டிங். அப்படின்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, மெயினாக கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே அவங்க வந்து ரூரல் அர்பன் ஏரியாவுக்கு அவங்க விற்பாங்க. அண்ட் இது வந்து என்னென்னாக்கா, இவங்க ரூரல் மார்க்கெட்டிங் என்னன்னாக்கா, ஒரு அவங்களுக்குன்னு ப்ரைஸ் ப்ரமோட், டிஸ்ட்ரிபியூட்டர், ரூரல் ஸ்பெசிஃபிக், அவங்க என்ன பண்ணுறது, ரூரல் கன்சியூமர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. முன்னாடி என்ன பண்ணுவோம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன ரூரல் ஏரியாஸ்லேருந்து வரும். இப்போ ரூரல் ஏரியாவுக்கு என்னென்ன தேவையோ அர்பன் ஏரியாஸ்லேருந்து வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதான் ரூரல் மார்க்கெட்டிங். ரூரல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன, அர்பன் டு ரூரல் என்னென்ன இருக்கும் ஆல்ரெடி நான் சொன்னேன். தட் இஸ் FMGC, தட் இஸ் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட். சோப்ஸ், டிட்டர்ஜென்ட், காஸ்மெட்டிக், டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் போகும் எங்கேருந்து அர்பன் டு ரூரல். அதேமாதிரி ரூரல் டு அர்பன் என்னென்ன வரும், நம்மளுக்கு வந்து சுகர், தென் யூ வில் கெட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் லைக் ரைஸ், வீட், அது மாதிரி பல்சஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளோ இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ரூரல் மார்க்கெட்டிங். ரூரல் மார்க்கெட்டிங் ஜென்ரலாக நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளோ வரும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், ரைஸ், வீட், சுகர், காட்டன், இதெல்லாம் எங்கேருந்து வரும், நம்மளுக்கு ரூரல் ஏரியாஸ்லேருந்து வரும். இதுதான் ரூரல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வி ஹேவ் இஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது. சர்வீஸ் மார்க்கெட்டிங்னா என்னென்னாக்கா, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க சர்வீஸ் ரிலேட்டட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நம்மளுக்கு சிம்பிளான தெரிஞ்ச ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நம்மளோட ஏதாவது பார்சல் இல்லாட்டி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொடுக்கணும், பார்சல் பண்ணணும், டெஃபினட்டாக அவங்க இந்த ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. தட் இஸ் கால் சர்வீஸ் மார்க்கெட்டிங். அது பார்க்க முடியாத ஒரு மார்க்கெட்டிங், பட் அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் மார்க்கெட்டிங். இதில் என்னென்ன இருக்குனாக்கா, டெலிகம்யூனிகேஷன், பேங்கிங், இன்சூரன்ஸ், கார் ரெண்டல், ஹெல்த் கேர், டூரிசம், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், ரீபேட்ஸ், இதெல்லாம் வந்து சர்வீஸ் மார்க்கெட்டிங். ஸோ சர்வீஸ் மார்க்கெட்டிங் பார்க்க முடியாது, நம்மளால் அந்த சர்வீஸை பார்க்க முடியாது. ஆனால் அது சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும், சர்வீஸ் வேரியபிள் இருக்கும். ஸோ குவிக் டைமில் எப்படி டெலிவர் பண்ணும், குவிக் டைமில் எப்படி அந்த இப்போ ரிப்பேர் இருக்குது, எனக்கு வந்து ஆஃபீஸ் நடத்திட்டுருக்கேன், எனக்கு ஏசியில் ரிப்பேர் இருக்குது, இமீடியட்டாக அந்த ஏசி ரிப்பேர் மெக்கானிக்கை கூப்பிடும், வந்து அவங்க செக் பண்ணிட்டு பார்ப்பாங்க. அவங்களோட என்னால் பார்க்க முடியாது, பட் அவங்க சர்வீஸ் என்னால் பார்க்க முடியாது, பட் அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் சர்வீஸ் மார்க்கெட்டிங். இதுதான்.
Next we have is niche marketing. This is niche marketing is nothing but ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், ரைட். இது வந்து டஸ் நாட் ஒரு ஸ்மால் மார்க்கெட் இல்லை. இது என்னன்னாக்கா a big fish in a small pond instead of a small fish in a big pond. இங்கே என்ன சொல்கிறாங்கக்கா, பெரிய ஃபிஷ் சின்ன பாண்டில், அது மாதிரி ஒரு மார்க்கெட்டிங். எக்ஸாம்பிள் சொன்னோன்னாக்கா, நிறைய சினிமா ஹால்ஸ் இருக்கும். நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் சினிமா ஹால்ஸ் பார்த்துருப்போம். சில சினிமா ஹால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான் ஓடும், ஆனால் அந்தோட சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நம்ம ஒரு படம் பார்க்குறோம், ஒரு 150 ரூபாய் டிக்கெட், 200 300 டிக்கெட், அதில் பார்த்தா 1000 ரூபாய் டிக்கெட் இருக்கும். அது ஸ்பெஷலாக இருக்கும். லைக் சீட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏசி, அண்ட் யூ வில் கெட் ஸோ மெனி ப்ரொவிஷன்ஸ். அது வந்து எல்லாராலும் அது மாதிரி நிறைய காசு கொடுத்து 1000 ரூபாய் வச்சு போய் படம் பார்க்க முடியாது, எல்லாராலும் முடியாது. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு ஹைஃபை பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு சினிமா தியேட்டர்ஸ் வந்து ஆப்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் ஜென்ரலாக 5 times 6 times ஹையராக இருக்கும். ஸோ நம்ம காஸ்ட் ஆஃப் டிக்கெட் வந்து 200 ரூபாய்ச்சுனாக்கா அது வந்து 1500 ரூபாய் அப்படி இருக்கும். ஆனால் அதுக்கும் போகிறவங்க இருக்காங்க. அண்ட் நிறைய இன்னும் சில பேர் சொன்னோன்னாக்கா, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் சேனல் பார்ப்பீங்க. ஸோ ஈவன் தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் இது கம்ஸ் அண்டர் திஸ் மார்க்கெட்டிங். இதுதான் டார்கெட்டிங் ஓன்லி த பர்டிகுலர் பீப்புள், நாட் ஆல். ஸோ வைரல் மார்க்கெட்டிங், இந்த கார்ட்டூனில் நம்மளுக்கு தெரியுது. வைரல் மார்க்கெட்டிங்னு நம்மளுக்கு தெரியும், வைரல் வீடியோனா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுறது தான் வைரல். வைரல் மார்க்கெட்டிங்னா லைக் பாசிங் ஃப்ரம் ஒரு மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு வைரஸ் மாதிரி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி இந்த வைரல் மார்க்கெட்டிங்கும் அது மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து ஈஸியாக ஒருத்தவங்ககிட்ட இன்னொருத்தவங்ககிட்ட அது மாதிரி ஈஸியாக போகிறது வந்து வில் கால் இட் ஆஸ் வைரல் மார்க்கெட். நம்மளுக்கு ஜென்ரலாக பார்க்கணும், யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோஸ் போட்டாலும் அப்படி வைரல் ஆகும். ஒரு லைக் எனிதிங், ஒரு குழந்தை டான்ஸ் ஆடிட்டுருக்குன்னா அது நம்ம நியூஸ்லேயே வந்துடும். ஸோ அது வந்து வைரல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆம்புஷ் மார்க்கெட்டிங். ஆம்புஷ் மார்க்கெட்டிங் இஸ் இப்போ இருக்க டெக்னிக்ஸில் ஆம்புஷ் மார்க்கெட்டிங் இஸ் வெரி வெரி ரொம்ப ஃபேமஸான ஒரு மார்க்கெட்டிங். இதில் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, மற்றவங்க ஆடப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் as ambush marketing. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிளோட காட்டணும். ஒரு எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாக தெரியும். ஒன்று வந்து ஒரு குருவி வந்து ஒரு டிக் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொன்று ஒரு ஃபயர் ஆகிற மாதிரி இருக்குது. இது ரெண்டு வந்து ஒரு பிக்சரில் இருக்குது. ஸோ ஆம்புஷ் மார்க்கெட்டிங்னா மீனிங் என்னென்னாக்கா, ஒரு கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோகோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஒரு ஷர்ட்டில் கோகோ கோலா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதோடு சேர்த்து பெப்சியும் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் யார் கட்டுறாங்கனாக்கா, கோகோ கோலா தான் கம்பெனி தான் கட்டுறாங்க. ஆனால் அவங்க ஷர்ட்டில் வந்து பெப்சி அண்ட் கோகோ கோலா ரெண்டுமே இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆம்புஷ் மார்க்கெட். இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் அ டெக்னிக். ஓகே, இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஹேவ் ஸ்பான்சர்ட் a football event to promote his brand. Every time camera zooms on reference, a group of people sitting on the bench wearing Y company brand import shirt come into focus. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு கம்பெனி நேம் வந்து எக்ஸ் கம்பெனி, அவங்க வந்து ஃபுட்பால் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஷர்ட் போட்டிருக்காங்க. ஷர்ட் போட்டது வந்து Y கம்பெனி பிராண்ட். இது ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது சொல்கிறேன், கோகோ கோலா கம்பெனி, பெப்சி. கோகோ கோலா கம்பெனி வந்து ஜூம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஷர்ட் என்ன போட்டிருக்காங்க, பெப்சி இது போட்டிருக்காங்க. ஸோ கோகோ கோலா கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, ஆனால் அங்கே பெப்சி கம்பெனி அவங்க ஷர்ட் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆம்புஷ் மார்க்கெட்டிங். பிக்கர் கம்பெனி, நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து அவங்களோட இப்போ பிக்கர் கம்பெனி அவங்க ஈஸியாக அவங்களெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியும். சின்ன கம்பெனி அவங்களால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. அது மாதிரி அவங்கெல்லாம் இது மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் ஆம்புஷ் மார்க்கெட்டிங். சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, ஒருத்தவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோடு சேர்த்து இவங்களும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதான் ஆம்புஷ் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட்டு கியூரேலா மார்க்கெட்டிங். கியூரேலா மார்க்கெட்டிங்னா என்னென்னாக்கா, நம்மளுக்கு தெரியும் நிறையா. இப்போ நான் இந்த ஒரு கார்ட்டூன் இது மட்டும் காட்டுறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா பீஸா. இது பார்த்திங்கன்னா யூ ஹாவ் மெக்டானல்ட்ஸ்.
மெக்டானல்ட்ஸ் வந்து இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் அ மெக்டானல்ட்ஸ்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸோட அந்த பொம்மை உங்களுக்கு தெரியும், எல்லோ கலர் அந்த ஒரு மேன், ஸோ அந்த பொம்மை உட்கார மாதிரி இருக்கும். அதில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஓ இது மெக்டானல்ட்ஸ். ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் கியூரெல்லா மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அவங்க நிறைய பேர் வந்து டிவிலலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது, அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இது மாதிரி கியூரெல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. லைக் இது மாதிரி ரோட்டில் வந்து இது மாதிரி பண்ணுறது, லைக் ரோடு நம்மளுக்கு மெயின் ரோட் போயிட்டுருக்கோம் இல்லாட்டி ஒரு ஹைவேல போயிட்டுருப்போம், அதில் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் கால்ட் ஆஸ் கியூரெல்லா. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் ஓகே இது இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ் ஜென்ரலாக இது வந்து எங்கெங்கே வைப்பாங்கன்னா மால்ஸில், பார்க்கு, பீச்சு, அது மாதிரி இடத்துலலாம் கியூரெல்லா மார்க்கெட்டிங் வைப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காதவங்க தான் இது மாதிரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வி ஹேவ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். மல்டி லெவல்னால் எனக்கு தெரியும், நம்மளுக்கு ஒருத்தவங்க 3 பேருக்கு அசைன் பண்ணுவாங்க, அந்த 3 பேர் இன்னும் மற்ற 3 பேருக்கு அசைன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். டப்பர் வேர் எக்ஸாம்பிள் இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அண்ட் என்கரேஜிங். ஒருத்தவங்க அண்டரில் இன்னும் 3 பேர் இருப்பாங்க, அவங்க 3 பேரில் இன்னும் 3 பேர், இது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், மவுத் டு மவுத் ஆஃப் மவுத், நம்ம வாயிலே சொல்கிறது, லைக் இது மாதிரி செல் பண்ணுறது, லைக் டப்பர் வேரெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ஸில். ஸோ இது வந்து இந்த கம்பெனியில் வந்து அந்த சேல்ஸ் பர்சன் வராமல் அது மட்டும் என்கரேஜ் பண்ணாமல் நிறைய பேர் ரிக்ரூட் பண்ணுவாங்க. ஓகே, நாங்கள் இப்போ டப்பர் வேர், இந்த டப்பர் வேர் விற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட், இது மாதிரி 50% டிஸ்கவுண்ட், இது மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து டப்பர் வேர், ஆம்வே, இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் திஸ் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அவங்களுக்கு கமிஷன்ஸ் வரும். நெக்ஸ்ட் ரெஃபரல் மார்க்கெட். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ரெஃபரல் மார்க்கெட் நம்ம இது கூகுள் பே நம்ம பண்ணாவே, இஃப் யூ ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் திஸ் ஆப் you will get 20 rupees. Refer to your friends, you will get 100 rupees. ஃபர்ஸ்ட் அது மாதிரிலாம் ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதோட மற்றவங்களுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அப்போ உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும், அவங்க ஃப்ரெண்டுக்கும் பெனிஃபிட் இருக்கும். தட் இஸ் கால்ட் ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து நிறைய இடத்துல இருக்குது. லைக் ரெஃபரன்ஸ் கொடுக்குறது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டோட இது வந்து ஜென்ரலாக இப்போ இருக்கிற ஆன்லைன் பேஸஸில் தான் நிறைய ஓடிட்டுருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத்னால் நம்ம இப்படி சொல்லுவோம், இந்த பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு, பேசாமல் இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவோம்ல, தட் இஸ் கால் ரெஃபரல் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வி ஹேவ் கான்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எழுதுறது, தட் இஸ் கால்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங்கிற ஒரு கன்சியூமர்ஸ்க்கு அந்த ரிலேட்டடானது நம்ம சொல்கிறோம், ஒரு செல் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்கிறோம், தட் இஸ் கால்ட் கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஒரு இம்ப்ரெசிவ் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ப்ராடக்ட் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், டேரெக்டாக நான் வெப்சைட்டுக்கு போய்ட்டு அது ப்ரெஸ்டீஜ் கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ரெஸ்டீஜ் கம்பெனி அது கான்டென்ட் இருந்ததுனால உங்களால் மார்க்கெட்டிங் திஸ் ப்ரெஸ்டீஜ் கம்பெனி ஹேவ் பீன் எஸ்டாப்ளிஷ் in the year, இவங்க இது பண்ணாங்க, இது செஞ்சாங்க. This is all nothing but a content marketing. அவ்வளோதான், ரைட். இதில் வந்து மேஜர் டெய்லர்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், பேடிஎம், ஈபே, ஜபாங், இதெல்லாம். டூல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம படித்தது தான். ஆன்லைன் அட்வர்டைஸ், அஃபிலியேட்டட் மார்க்கெட், ரெஃபரல், வைரல், கண்டென்ட் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின், இதெல்லாம். பியோர் ப்ளே ரீட்டெய்லர் பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக ஆன்லைனில் மட்டும்தான் விற்பாங்க, ஆஃப்லைனில் விற்க மாட்டாங்க. ஓகே, ஆன்லைனில் மட்டும்தான் விற்பாங்க, ஆஃப்லைனில் கிடைக்காது. பிரிக் அண்ட் கிளிக் ரீட்டெய்லர், இது என்னன்னாக்கா தேர் கோயிங் டு செல் த்ரூ தி இன்டர்நெட் ஆஸ் வெல் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ். உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸும் கிடைக்கும், வெளியிலையும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கும். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சர் ரீட்டெயில்னாக்கா டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸே செல் பண்ணுவாங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் மேனுஃபேக்சர் டெய்லர்ஸ். இதுதான் மேஜர் டெய்லர்ஸ் இன் இந்தியா. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.